மக்களுக்கு இந்த மனு முன்வைக்கப்பட வேண்டும், மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும், மக்கள் கருத்துக்கு பதிலளிக்கப்பட வேண்டும். அந்த பதில் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறை ஆணையம் பரிசீலிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த மனுவை அனுமதிப்பதா இல்லையா என்ற முடிவை ஒழுங்குமுறை ஆணையம் எடுக்க வேண்டும் என்று மின்சார சட்டம் சொல்லுகிறது. மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் யாரு கூட வேண்டுமானாலும் கைகோத்துட்டு ஊழல் செய்வேன், யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு கட்டணம் வேண்டுமானாலும் போடுவேங்கிற ஒரு அதிகார மமதையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒழுங்குமுறை ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான மின்சார கட்டணத்தை வாங்கி இன்றைக்கி முதலாளிகளுக்கு கையில் கொடுத்துட்ருக்கான். அதான் இதுக்கு அர்த்தம். நம்மக்கிட்ட 5 ரூபா 70 பைசாவுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை 7 ரூபா 85 பைசாவுக்கு வாங்கிட்டு இது போல இருக்கக்கூடிய முதலாளிக்கு கூடுதலாக அந்த பணத்துக்கு சலுகை கொடுக்குறான்.